இவ்வளோ பேர் இப்போ வந்து மீன் பிடிக்க இறங்கிட்டாங்க கழுத்தில். காலைல ஒரு 2 பேர் தாங்க பார்த்தோம். பாருங்க சாக்கு பல்ல எத்தனை அவ்வளோ மீன் மாட்டுதான்னு தெரியல. நாட்டாமலை ஏரியில் டே அங்கே எடுத்துட்டாங்க பாரு. பெரிய மீன், பெரிய ஜிலேபி. சாக்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்கடா சாமி. பாருங்க நம்ம மேன் குட்டி குட்டி மீன்லாம் பிடிக்காதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து தூண்டியில் மீன் பிடிக்குது எப்படி ஏரிக்குள்ளே அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏங்க ஃபிஷர் மேன், ஃபிஷ் எப்படி பிடிக்குதுன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க. சொல்லு என்ன பண்ணணும் முத? அப்புறம் தண்ணியில் போட்டால் வந்து மீன் மாட்டிக்குமா? தட்டி தூக்கு போகிற ஒரு மீன் கொஞ்சிட்டு இருக்கு. அவர் பாருங்க எப்படி இங்கே பாருங்க. நம்ம ஆளுங்க காலிலேருந்து எப்படி நீங்கள் மட்டுமே ஒரு 10 கிலோ பிடிச்சிட்டு பாருங்க. ஏய் உங்கள் அப்பா கேள்வி எப்போ வந்தாருன்னு. காலைல 9 மணிக்கு வந்தோம். நான் தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரூஃப் இது எங்கிட்ட. போடு சார். சூப்பரா. பூரா ஜிலேபி தாங்க மாட்டிருக்கு. அதுவும் குட்டி குட்டி ஜிலேபி, குழந்தைங்க எல்லாம் தீனி போடல. அது எப்படி பிடிச்சாங்க? அது இந்த முள்ளு தான் மாச்சு. முள்ளியா மாச்சு? விரால் தானே குறையா அது? மாம்சே 2 திறமை தான் மாம்சே. ஒரே துண்டியில் 2 மீன்லாம் பிடிக்கலாம் போலியே. 2 முள் இருக்கா? இது வந்து பனங்கொட்டை ஜிலேபி, தண்டக்கருமாந்திரம். எதுக்குமே உபயோகம் இல்லாத மீன். கைட்டி தான் உள்ளே தான் ஒன்றும். பறக்குதுடா மீன். பார்த்து எடு, மேலே மாட்டிக்க போகுது. இந்த ரிஸ்க் இருக்குங்க. கொஞ்சம் இழுக்கும் போது பசங்க யாரும் கிட்ட இருக்கக்கூடாது, பார்த்து இழுக்கணும். தண்டம் தூக்கிட்டான்பா, தட்டி தூக்கிட்டான். ஓடியா நடு காட்டுக்குள்ள நடு ஏரிக்குள்ள பிடிச்சிட்டான்டா. சூப்பரு. வெற்றி கூட்டே இவனே. ஒரே இடத்துல பிடிக்கிறானு எல்லாரும். வந்தா ஒன்னா வரும். பெரிய டைம் இருக்கு. தூக்குடா. எத்தனடா தூக்கு. அச்சு தூக்கிட்டாரு பாரு. மத்தெல்லாம் ஒன்னொன்னா பிடிக்கிறாங்க, இவர் 2 பிடிக்கிறாருப்பா. பனங்கொட்டை ஜிலேபி கைட்டு கீழே விடு.